வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெசன்ட் நகர், ஊரூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் குமார் குடும்பத்துடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து வேட்பாளர் குமார் மற்றும் அவரது மனைவியுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் குமார் அவர்களுடைய துணைவியார் ராசா அவர்கள் வந்திருக்காங்க. வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துருக்கீங்க. சொல்லுங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? இது ரொம்ப ஒரு புதுசான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு. ஆனா நல்லது செய்யறது எங்களுக்கு புதுசு கிடையாது. we been doing it for quite some time. இது இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்னும் ஜனங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். முன்னாடி குடும்பமாக எங்களுக்குள்ளார இருந்தோம். பட் இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசாகிட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் இன்னும் நிறைய ஜனங்களை மீட் பண்ணுறோம். அவங்க என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறாங்கன்றது கண்ணால் பார்க்கும் போது கஷ்டமாக இருக்குது. அது எதனா செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. சும்மா டைம் பாஸ்க்காக இங்கே நாங்கள் வரல. மிஸ்டர் குமார் ஆகட்டும், நாங்கள் ஆகட்டும், எங்கள் ஃபேமிலி இருக்க எல்லாருமே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து மக்களுக்காக எதனா ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்ற ஆர்வம் மனசுல இருக்கு. கடவுள் சித்தத்தோட அதுக்குரிய டைம் எங்களுக்கு வரைச்ச 100% நாங்க செய்வோம். கொஞ்சம் கூட அயராத உழைப்போம் அப்படின்றது மனசுல இருக்கு. லெஃப்ட் the hands of God. கடவுள் என்ன தீர்ப்பு கொடுக்குறார் நம்ம யாருக்கும் தெரியாது. பட் நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்றத ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். ஸோ அது கண்டிப்பாக இனிமேல் இது எங்கள் குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே எல்லாருமே எங்கள் குடும்பம் ஆயிடுச்சு. ஸோ இது வேளச்சேரி இந்த தொகுதி இது இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஃபார் அஸ். ஸோ 100% என்ன முடியுமோ அது 100% எங்கள் டைமையும் எங்கள் எஃபர்ட்ஸையும் இந்த தொகுதிக்காக கொடுப்போன்றத ரொம்ப உறுதியாக இருக்கோம். நான் ஐ திங்க் ஒன்றா நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் வரைச்ச நம்ம உட்காந்து அவங்கள்ட்ட பேசி, எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா 5 வருஷம் பொறுத்து இதுக்கு அடுத்த லெவலுக்கு வரணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அது கடவுள் புண்ணியத்தில் நிறைவேறணும். கடவுளோட கிருபை நிறைய அவங்க மேலே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளும் அமையும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக. குறிப்பாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் இங்கே பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மக்களும் அந்த ஆர்வத்தோடு அவங்கள வரவேற்ற விதம் ரொம்ப உண்மையாலுமே ஒரு நிகழக்கூடியதாக தான் இருக்கிறது. கலையுடன் அன்பழகன்.